எக்ஸசைஸ் 6.4ல ஃபர்ஸ்ட் சம் எப்படி டயக்ராமா மாற்றலான்னு பார்க்கலாம். ஃப்ரம் த டாப் ஆஃப் எ ட்ரீ ஆஃப் ஹைட் 13 மீட்டர், அதாவது ஒரு ட்ரீ முதல்ல நம்ம ட்ரா பண்ணி ஆகணும். ஒரு கிரவுண்டு மார்க் பண்ணிட்டேன், இங்கே ட்ரீ மார்க் பண்ணிக்கிறேன். ட்ரீ நான் வரைஞ்சிக்கிறேன். அந்த ட்ரீயோட ஹைட் வந்து 13 மீட்டர். 13 மீட்டர் ஃப்ரம் த டாப் ஆஃப் எ ட்ரீ ஆஃப் ஹைட் 13 மீட்டர், அதோட டாப்லேருந்து த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் தி டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் அனதர் ட்ரீ. அப்போ இந்த ட்ரீயை விட இந்த ட்ரீ ஹைட்டாக வரைஞ்சாதான் நம்ம எலிவேஷன் மார்க் பண்ண முடியும். அண்ணாந்து பார்க்குறதெல்லாம் எலிவேஷன், குனிஞ்சு பார்க்குறதெல்லாம் டிப்ரெஷன். ஓகேவா? அப்போது 13 மீட்டர் இந்த டாப் ஆஃப் த ட்ரீலேருந்து இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோனா 45 டிகிரி. அனதர் ட்ரீயை பார்க்கும்போது உருவாகிற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 45 டிகிரி. 45 டிகிரி. இந்த எலிவேஷன் டிப்ரெஷன்லாம் இந்த லைன் எப்படி போடுறோம் அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோஸை ரெஃபர் பண்ணிட்டு வாங்க. 30 டிகிரி அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் தி டிப்ரெஷன் பாட்டம் ஆஃப் த ட்ரீயை பார்க்கும்போது உருவாகிற டிப்ரெஷன் ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா 30 டிகிரி. இது 30 டிகிரி அப்படின்னா இந்த 30 டிகிரி. டிப்ரெஷன் ஆங்கிள் மார்க் பண்ணும் போது மட்டும்தான் இங்கேயே அந்த டிகிரியை வச்சு நம்மளால சால்வ் பண்ண முடியாது. ஸோ தட் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல்ன்ற கான்செப்டை வச்சு இந்த பக்கம் கொண்டு வந்து தான் அதை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ. அப்போ செகண்ட் ட்ரீயோட ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது வரைக்கும் 13 அப்படின்னா இது வரைக்கும் கண்டிப்பாக 13 தான் இருக்கும். 13 மீட்டராக தான் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஹைட் வந்து ஹச் இருக்கு. அப்போ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இந்த செகண்ட் ட்ரீ இருக்க போகுது. 13 + h. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கொடுக்கல அப்படின்றதுனால இதை எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். தேங்க்யூ.